நெறிக்கட்டி அதுதான் இன்றைக்கோட டாப்பிக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கேஸ் வந்து ஒன்று பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீக் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் கூட ஆப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ நெறிக்கட்டிகள் அப்படின்ற போது கழுத்தில், அதே மாதிரி தொண்டை பகுதிகளில், இந்த மாதிரி செஸ்ட் பகுதிகளெல்லாம் வந்துட்டு நெறிக்கட்டிகள் வருது அப்படின்ட்டு பல்வேறு பேஷண்ட்ஸ் வந்து அவதிப்படுறாங்க. இந்த நெறிக்கட்டிகளை எப்படி அணுகணும்? நெறிக்கட்டினாலே கேன்சரா இப்படின்ல வேற ஒரு கேள்விகள் வந்து வருது. ஸோ இந்த நெறிக்கட்டினா என்ன, எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். நெறிக்கட்டி அப்படின்றது மெடிக்கல் டேர்மில் லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லிம்ஃப் நோடுன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, ஒரு போலீஸ் பூத் மாதிரி. இப்போ நம்ம அப்படியே ஹைவேல போகிறோம்னா நடுவில் ஒரு போலீஸ் பூத் வருதுல்ல, வந்துட்டு என்ன வச்சுருக்கீங்க, என்ன பாட்டில், சரக்கு பாட்டிலா எடுத்து வெளியே வைங்க, வேறு என்ன கஞ்சா கத்துறீங்களா, இந்த மாதிரிலாம் போலீஸ் செக் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற போலீஸ் பூத்துகள் தான் இந்த நெறிக்கட்டி ஸ்டேஷன்ஸ், லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் கலந்து வந்ததுன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணி அதை வந்து செக் பண்ணி அனுப்புங்க. ஏதாவது டாக்ஸின்ஸ், விஷங்கள் இருந்ததுன்னா அதை செக் பண்ணி அனுப்புறது. இந்த மாதிரி ஒரு செக் யூனிட் அப்படின்ற மாதிரி இந்த நெறிக்கட்டிகளை சொல்லலாம். ரைட், இப்போ நெறிக்கட்டி வந்து வீங்கிடுச்சு சார். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு தொண்டை பகுதி, இந்த கழுத்து பகுதியில் பெருசாக நெறிக்கட்டிகள் வந்து வருது, இது என்ன ஆபத்தா அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நெறிக்கட்டின்னு இருக்கும்போது அதோட அறிகுறிகள் நம்ம பார்க்கணும். சில பேருக்கு நெறிக்கட்டி மட்டும் பெருசாகிட்டு இருக்கும், ஆனால் வலியே இருக்காது. சில பேருக்கு நெறிக்கட்டி இருக்கும், கூட வலியும் இருக்கும். சில பேருக்கு நெறிக்கட்டி இருக்கும், சீலும் வரும், ஆனால் வலி இருக்காது. சில பேருக்கு நெறிக்கட்டி, வலி, சீலு எல்லாம் கலந்து வரும். இந்த மாதிரி பல்வேறு கேட்டகரிகள் வந்து இருக்குது. அதே மாதிரி அதை தொட்டு பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கல் மாதிரி ஹார்டாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சாஃப்டாக கொலன்னு இருக்கும். சில பேருக்கு அந்த நெறிக்கட்டிகள் ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு மலை மாதிரி, ஒரு பால் மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ஒரு உருண்டை பிடிச்சி அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மேட்டட் லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெறிக்கட்டிகளில் பல வகைகள் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அணுகணும். இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸ், ஒரு நெறிக்கட்டி எனக்கு ஒரு வாரம் 2 வாரமாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வலிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து இன்ஃபெக்ஷன்னால், கிருமினால், ஏதாவது வாய் சீலாக இருக்கலாம், தொண்டையில் ஏதாவது டான்சில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம், பல்லு சொத்தையாக இருக்கலாம். இதனால் கூட வந்து நம்மளுக்கு ஒரு நெறிக்கட்டி வரும். ஈவன் தலையில் பேன் இருந்தால் கூட நெறிக்கட்டி வருங்க. அப்படின்னும் போது இன்ஃபெக்ஷன் வந்து முதல் காரணமாக வந்து இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி கேட்டகரி. சில கேட்டகரியில் நெறிக்கட்டிகள் நிறைய இருக்கும், வலியே இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்தது, ஆனால் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் பார்த்துருங்க. 2. 3வது, நெறிக்கட்டி வலியே இல்லை, ஆனால் சீல் மாதிரிலாம் வருது, நெறிக்கட்டிகள் ஒன்றா அப்படியே சேர்ந்து இந்த மாதிரி குமியுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டிபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். அதே மாதிரி ஹார்டாக இருக்க நெறிக்கட்டி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுனால கண்டிப்பாக டாக்டரை போய் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு சில புற்றுநோய்கள் ஆங்கிள்லையும் யோசிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா. அப்போது நெறிக்கட்டிகள் வருதுன்னா முக்கியமான காரணங்கள் நம்ம ஊரில் என்னென்ன? நம்பர் 1 இன்ஃபெக்ஷன், ஓகே, லைக் பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன். 2வது, நம்ம ஊரில் ரொம்ப முக்கியமான காரணம் டிபி, டியூபர்குலோசிஸ், ரொம்ப முக்கியமான காரணம். 3வது, ரேராக கேன்சர்ஸும் வரலாம். 4வது, ஒரு சில நோய்கள் இருக்குது, லைக் சார்காய்டோசிஸ் மாதிரி ஒரு சில நோய்கள் இருக்குது, அதுலேயும் வந்துட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தான் காமனாக அந்த நெறிக்கட்டிகளுக்கான காரணம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி நெறிக்கட்டிகள் கொஞ்சம் நாள் நேரம் இருந்ததுன்னா உடனே வந்துட்டு நுரையீரல் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, நெறிக்கட்டிகள் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு முக்கியமாக ஒரு டெஸ்ட்டை ஒன்று எடுப்பாங்க. அது பேர் தான் என்னென்னா FNAC அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன ஊசியை வந்துட்டு அந்த நெறிக்கட்டியில் குத்தி அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறது. அந்த சாம்பிளை வந்து நம்மளோட பெத்தாலஜிஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க, லேபில் செக் பண்ணுவாங்க. அதை வச்சு உறுதியாக சொல்ல முடியும், இது டிபி தான், இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா தான், இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புற்றுநோயாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து உறுதியாகுது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நெறிக்கட்டிகள் இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது, ஏதாவது சீல் பிடிச்சிருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்டுன்னு அப்படின்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அதில் நெறிக்கட்டி சைஸ், இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். இதுதான் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து இது பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் வைஸ் அப்படின்னும் போது சில நெறிக்கட்டிகள் சின்னதாக 1-2 தான் இருக்குன்னா, என்ன காரணமோ அதை ட்ரீட் பண்ணாலே இந்த நெறிக்கட்டி காணா போயிடும். இப்போ எக்ஸாம்பிள், பாக்டீரியாவாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் டாக்டருங்க கொடுப்பாங்க. டிபியாக இருந்ததுன்னா டிபி மாத்திரைகளை டாக்டர்கள் கொடுப்பாங்க. சப்போஸ் மெலிக்னன்சி, கேன்சர் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அப்போ அந்த கேன்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேட்டையில் டாக்டருங்க இறங்குவாங்க. அப்போ காரணத்தை நோக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது தான் அந்த நெறிக்கட்டியோட ஒரு இம்பார்ட்டண்ட் அப்ரோச்சாக வந்து இருக்குது.
இப்போ இந்த கேஸ், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ண அந்த கேஸ் வந்துட்டு வீடியோஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்கேனு அந்த பண்ண வீடியோஸ் காமிக்கிறேன். இந்த நெறிக்கட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது, மல்டிப்புளாக இருந்தது, பெருசாக குண்டாக இருந்தது. அப்படின்னும் போது எஃப்என்ஏசிலேயும் ஒரு கன்க்ளூஷன் வரலைன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஷன் பயாப்சி பண்ணுறது. எக்ஸிஷன் பயாப்சினா என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, சின்னதாக ஒரு கீரல் போட்டு அந்த நெறிக்கட்டிகளை டோட்டலாக வந்து வெளியே எடுத்துடுறது. ஸோ எடுத்துட்டோம்னா நெறிக்கட்டியும் ஃபுல்லாக எடுத்த மாதிரி ஆகிடும். ப்ளஸ் சேம் டைம் என்ன எதிரினும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பேர் தான் எக்ஸிஷன் பயாப்சி. அதை வந்து இந்த கேஸுக்கு பண்ணால் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அந்த சைட்டில் வந்து ஓடும் பாருங்கள். எப்படி வந்து அந்த நெறிக்கட்டியை வந்து எடுத்தோம், எவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்ற வீடியோலாம் உங்களுக்கு வந்து போது பாருங்கள். ஸோ இப்போ இந்த நெறிக்கட்டியை நம்ம அப்படி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு திருப்பி கன்ஃபார்மே வந்து டிபி. ஜென்ரலாக டிபி வந்து நான் சொன்ன சாஃப்டாக கொலன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கேஸில் ஹார்டாக இருந்தது. ஆனாலும் அது டிபியாக தான் வந்து இருந்ததுன்றது நல்ல விஷயம். அந்த பேஷண்ட்டுக்கு டிபி மாத்திரை ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்கார், எந்த தொந்தரவும் இல்லாமல். ஸோ ஓவராலாக இந்த நெறிக்கட்டிகளுக்கு வந்துட்டு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப நாளாக நெறிக்கட்டி இருக்குன்னா சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. நெறிக்கட்டிகள் வலி வருது, சீல் வருதுன்னா தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. உடனே வந்து நுரையீரல் டாக்டர்ஸ் வந்து பாருங்கள், ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கள். ஸோ தட் வந்து நெறிக்கட்டி எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத எஃப்என்ஏசி அல்ட்ராசவுண்ட் மூலியமான ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். தேவையில்லாத நெறிக்கட்டியாக இருந்ததுன்னா ஒரு எக்ஸிஷன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. சில பேர் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த நெருப்பை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறாங்க, அடுப்பில் கரியை சுட்டு அந்த நெறிக்கட்டி மேலே வைக்கிறாங்க, நான் பார்க்குறேன். சில பேர் வந்து இந்த அகல் விளக்கை வந்துட்டு ஃபயரில் வச்சுட்டு அந்த அகல் விளக்கை நெறிக்கட்டியில் வச்சு அந்த நெறிக்கட்டி அப்படியே அழிஞ்சு போயிடுன்றாங்க. இதெல்லாம் எந்த ஆங்கிளில் வந்து நான் ஆதரிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான அந்த காலத்து செயலை வந்துட்டு நம்ம தவறாகவும் சொல்லலை, ஆதரிக்கவும் இல்லை. அதெல்லாம் வந்துட்டு ப்ரூவன் சயின்ஸில் அந்த மாதிரி டேட்டாஸ் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் இஷ்டம். ஸோ தயவு செஞ்சு டைம் டிலே பண்ணாமல் இந்த நெறிக்கட்டிகளை சீக்கிரமாக அணுங்க. ஸோ தட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டேஞ்சரான நோய்கள் லைக் புற்றுநோயாக இருந்தால் கூட சீக்கிரமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது தான் டேக் ஹோம் மெசேஜ். ஸோ தயவு செஞ்சு நெறிக்கட்டியை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது நெறிக்கட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்னால அவதிப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம ஹாஸ்பிட்டல் நீங்கள் அணுகலாம். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. நன்றி.